ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸ்பெஷலான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பன்னீர் பிரெட் லெக் பீஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ஆனியன், அப்புறம் கேப்சிகம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு பன்னீர், ஒரிகானோ பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன், சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேடில் செஞ்ச மைனஸை ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். மைனஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட்டு எடுத்துகிட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சைட்ஸோடு பண்ணால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக நமக்கு வராது. கிட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும். இது நம்ம சாண்ட்விச் மாடலில் கூட பண்ணி கொடுக்கலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மைதா, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஆரிகானோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். ப்ரெட்டை இந்த மாதிரி வாட்டரில் டிப் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஃப்ளாட்டன் மாதிரி வச்சுட்டு 2 சீஸ் க்யூப்ஸ் வைக்கிறேன். நீங்கள் எந்த சீஸ் க்யூப்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ப்ரெட் வேணும்னா நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ப்ரெட் க்ரம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரட்டி எடுக்கிறேன். அண்ட் பக்கத்துலேயே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மைதா இருக்குதுல்ல, அதில் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேட்டர் மாதிரி இதில் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுமே மைதா பேட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், அதில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அகெயின் பிரெட் க்ரம்லேயே போட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் பண்ணிக்கலாம். ஸோ 3 பீசஸ் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஹீட் ஆன பிறகு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலை ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தீயாமல் பார்த்துக்கோங்க. பிரெட் க்ரம் போடுறதுனால சீக்கிரமாகவே தீஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிரெட் ஸ்டிக் பன்னீர் லெக் பீஸ். இதுவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு.